எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்லி முட்டை மசாலா கறி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே செம்ம காம்போங்க. இந்த தேங்காய் பால் சாதம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை கீழே டைட்டிலுக்கு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கோம். அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு லைட் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளறின பிறகு லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சதுக்கப்புறமா 200 மில்லி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச முட்டையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு ஃபைனலாக மல்லி இலை சேர்த்துட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மல்லி முட்டை மசாலா கறி ரெடிங்க. எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.